பட்டர், சேமியா, சுகர், ஏலக்காய் பொடி, பிஸ்தா பருப்பு, இது பன்னீர் வச்சு இப்போ செய்ய போகிறோம். இதுக்கு இந்த சேமியாவில் இந்த பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா செய்வோம். இதில் சேமியா போட்டேன். இதில் நல்லா பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பட்டரில் சேமியாவை. ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். அடுத்து இதுக்கு ஒரு க்ரீம் பாலை வச்சு தயாரிப்போம். பால் நல்லா பொங்கி வருது. கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுட்டு பால் பவுடரையும் போட்டு நல்லா க்ரீம் வர்றதுக்காண்டி இதில் 2 ஸ்பூன் ஜீனி, பட்ரு 1 ஸ்பூன் போட்டு நல்லா க்ரீம் மாதிரி கிண்டணும். பால் நல்லா கொதித்து கட்டியாயிடுச்சு. நம்ம இந்த பன்னீரை நல்லா மசிச்சு விட்டு அதோடு போட்டு நல்லா கிண்டுவோம். நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் போட்டு நல்லா கிண்டுவோம். நல்லா இது பண்ணி இது மாதிரி ஆக்கியாச்சு. எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும். நீங்கள் க்ரீம் மாதிரி வேணுன்னா மிக்சியில் ஒரு 2 அடி அடித்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நாங்கள் இதோட இறக்கி வைக்க போகிறோம். ஒரு பேனில் ஃபுல்லும் பட்ரு தடவி நல்லா பட்ரு தடவிட்டு நம்ம சேமியாவை பேர்வாதியை இதில் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நல்லா தட்டியாச்சு. நம்ம செஞ்சு வச்ச க்ரீமை இது ஃபுல்லும் கொஞ்சம் பட்டர் தடவை மறுபக்கத்தை வேக வைக்கணும். அதனால் தட்டில் வேண்டாம். இன்னும் ஒரு பேனில் பட்ரு தடவி இதை மாற்றி வேக வைப்போம். இந்த திருப்பியாச்சு. இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம தயாரிச்சிட சிரப்பை இதில் அப்படியேவும் ஊற்றி ஊற வைப்போம். ஊற்றுவோம். சிரப்பெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நட்ஸு இது பாதாம் தூவோம். பாதாம் சொல்லிட்டேன். பிஸ்தா பருப்பு எல்லா நட்ஸும் போட்டு நல்லா வச்சாச்சு. அரை மணி நேரம் கழிச்சு இந்த ஜீரா ஊறினதும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். நல்லா சிரப்பு ஊற்றி சூப்பராக ஊறிடுச்சு. வெட்டி சாப்பிட்டுட்டோம். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.